ஹைப்பா, குட் மார்னிங். இன்றைக்கி ஃப்ரைடே. நான் கூடிய மட்டும் ஒரு 1 மந்த்தாக 1.5 மந்த்தாக தெரியல, ஃப்ரைடே ஒரு ஹேர் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்களும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இன்றைக்கி போட போகிறதும் காலையில் ஃப்ரைடே எந்திரிச்ச உடனே இன்றைக்கி வந்து ஹேர் வீடியோ ஏதாவது போடலான்னு தான். இந்த பேக் வந்து நான் வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருப்பேன். இந்த பேக் எப்படி போடுறது, அதாவது உங்களுக்கு ஆயில் வைக்கவும் நேரம் இல்லையா, ஹேர் பேக் போடவும் நேரம் இல்லையா, ரெண்டுத்தையும் சேர்ந்தா மாதிரி ஒரு பேக் அண்ட் ஆயில் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முடி உங்களுக்கு ரொம்ப கொட்டுது, பொடுகு இருக்குது, ரொம்ப ஒல்லியாக இருக்குது, நல்லா க்ரோத் நல்லா இருக்கணும், ஹீட்டாக இருக்குது, சில இது வச்சா எனக்கு சளியும் பிடிக்குது, அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமுமே இல்லாத ஒரு ஆயில் தான் நம்ம இன்றைக்கி வந்து ரெடி பண்ண போகிறோம். ஹேர் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், சில்கியாக ஷைனியாக இருக்கும், இளநரைய தடுக்கும். வாங்க அந்த ஹேர் பேக் அண்ட் ஹேர் ஆயில் ரெண்டுமே சேர்ந்த மாதிரி எப்படி நம்ம பண்ணுறதுன்னு இப்போ பார்த்துடலாம். இப்போ என்னென்ன எடுத்து வச்சுருக்கோன்னு பார்த்துடலாம். கருஞ்சீரக பொடி, கருவேப்பிலை பொடி, பீட்ரூட் பொடி, செம்பருத்தி பூவோட பொடி, கரிசலாங்கண்ணி பொடி, நெல்லிக்காய் பொடி, சோற்றுக்கற்றாழை பொடி, இது மருதாணி பொடி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வேப்பிலை, வல்லாரை, கடுக்காய், இது எல்லாத்தையுமே நான் எடுத்து வச்சுருக்கேன். இது கூட நீங்கள் துளசி வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். துளசி ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட இதில் சிலது இல்லைனாலும் பரவாயில்ல. ஆனால் கருஞ்சீரகம் இந்த மாதிரி வெந்தயம் சேர்க்கணும். ஆனால் நான் வந்து வெந்தய பொடி சேர்க்கலை. அது கொஞ்சம் எல்லாத்தோடையும் சேரும்போது கொஞ்சம் இதுவாக இருக்கும், அதனால் அது கொஞ்சம் குளிர்ச்சி அதிகமாகவும் இருக்கும். அதனால் இந்த ஹேர் பேக்கோட அதை நான் சேர்க்கலை. இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம ஒரு ஹேர் பேக் ரெடி பண்ண போகிறோம். இப்போ வந்து இது வந்து செம்பரம்பட்டை, இது வந்து கோகோனட் ஆயில். நான் வந்து ஆல்ரெடி கோகோனட் ஆயிலோட செம்பரம்பட்டை போட்டு வச்சுருக்கேன். இந்த ஆயிலில் அந்த ஹேர் பேக் மிக்ஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். இல்லைனா நார்மல் கோகோனட் ஆயிலில் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ இதெல்லாம் பிரித்து வச்சுருக்கேன் இல்லையா, அந்த டப்பாவில் போட்டு வச்சிடலாம். ஓப்பன் பண்ணிட்டேன், போட்டு வச்சிடலான்னு இந்த டப்பாவையும் இந்த மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இது எல்லாத்தையும் நம்ம ஒவ்வொரு ஸ்பூன் போட்டு நம்ம ஹேர் பேக் மிக்ஸ் பண்ணிடலாம். பேக் ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணிட்டேன். என் பொண்ணு உங்களுக்கு மட்டும் ரெடி பண்ணிக்கிட்டீங்களா, தீர்ந்து போயிடுச்சு, எனக்கு இல்லையேன்னு வா, அதனால் அவளுக்கு இந்த டப்பாவில் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன். நான் வந்து இந்த மீதி இருக்கு இல்லையா, இதை தான் போட போகிறேன். வாங்க ஹேர் பேக் நம்ம போட்டுடலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி தலையை வந்து கொஞ்சம் நல்லா சிக்கு எடுத்துக்கலாம். இப்போ வெறும் ஆயில் வைக்கிறதுனா சிக்கு எடுக்க தேவையில்லை. நம்ம வந்து பேக்கோட போடுறதுனால நல்லா சிக்கு எடுத்துகிட்டு போட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நான் ப்ரஷ்ல அப்ளை பண்ண போகிறதில்ல, சும்மா கையிலேயே எடுத்து தான் அப்ளை பண்ண போகிறேன். வாங்க அப்ளை பண்ணிக்கலாம்.
ஃபுல்லாக இந்த மாதிரி டீப்பாக போட்டுக்கலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கண்டிப்பாக இதில் வந்து ஒரு ரொம்ப ஐட்டம் சேர்க்க முடியலனாலும் பேசிக்காக ஒரு 3 ஐட்டம் 4 ஐட்டம் செம்பருத்தி பூ இந்த மாதிரி நீங்கள் பீட்ரூட் பொடி கரிசலாங்கண்ணி இந்த மாதிரி நீங்கள் ஒரு 3 ஐட்டமாவது சேர்த்து ஆயிலோட மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் போடுங்க. இவ்வளோ மெனக்கட முடியல, இவ்வளோ பேக்கெட் வாங்கி இந்த மாதிரிலாம் மிக்ஸ் பண்ண முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் கருவேப்பிலை மட்டுமாவது நீங்கள் இந்த மாதிரி பேக் மாதிரி பவுடரை வந்து கோகோனட் ஆயிலில் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. சூப்பராக மிக்ஸ் பண்ணியாச்சு. இது வந்து ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் டைம் இல்லைன்னா இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. ரொம்ப நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை, ஆயில் ஒரு பேக்கு 2-3 பேக்கு துளசி பொடியோ வேப்பிலை பொடி இந்த மாதிரி பொடுகு எல்லாமே அதாவது என்ன சொல்கிறது புழுவேட்டு இந்த மாதிரி விஷயத்து கூட நல்லாவே கேட்கும். இப்போ இது போடுறதுனால பொடுகு இது பண்ணால் ஸ்கின்னுமே உங்களுக்கு வந்து பொடுகு இல்லை, தலை கிளியராக இருந்தால் ஃபேஸோட இதுவுமே கொஞ்சம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு கவர் இந்த மாதிரி நம்ம ஒரு போட்டுக்கலாம். போட்டுட்டு 1/2 hour 1 hour எவ்வளோ வேணால் விட்டுட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். இது வந்து இப்போ கையில் நான் போட்டதுனால லைட்டாக இந்த கொஞ்சம் இந்த மாதிரி கலராக இருக்குது பார்த்தீங்களா, அது பீட்ரூட்லாம் இருக்கு இல்லையா, அந்த செம்பரம்பட்டை அதனால் இப்படி இருக்குது. அவ்வளோதான். நான் ஒரு எதுனாலுமே பேக்னா ஒரு 1/2 hour அட்லீஸ்ட் ஒரு 2 hours இருந்தால் கூட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. போட்டுட்டு நம்ம வாஷ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பேக் போட்டுட்டு ரிலாக்ஸாக ஒரு 20 minutes தான் வெயிட் பண்ண போகிறேன். கண்டிப்பாக 20 minutes தாண்டி பெருசாக எதுவும் இதுவாக போகிறதில்ல. எந்த ஹேர் பேக்காக இருந்தாலும் 20 minutes போதும். நம்ம கலர் வேணும் ஹென்னா அந்த மாதிரி விஷயத்துக்கு தான் 1.5 hours 2 hours வெயிட் பண்ணணும். அவுரி இந்த மாதிரி விஷயத்துக்கு தான். இதுக்கு வந்து ஹேர் பேக்குன்றதுனால 20 minutes போதும். நான் ஒரு வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன்பா. கரெக்டாக 20 minutes வெயிட் பண்ணிவிட்டு நல்லா ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணேன். 2 times ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணணும். ஃபஸ்ட் டைம் வந்து அந்த பேக்கெல்லாம் கொஞ்சம் ஆயிலாக வரா மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் டைம் சூப்பராக 2 time நல்லா வாஷ் பண்ணால் போதும் உங்களுக்கு. நான் வந்து கண்டிஷ்னர்லாம் யூஸ் பண்ணலை. முடி காஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு கொஞ்ச நேரம் கழிச்சு காயட்டும். அது காஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம்ப்பா. ஹேருக்கு ட்ரையர்லாம் கூடிய மட்டும் போடாதீங்க. நான் வந்து மருதாணி அவுரிப்பொடி இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது தான் ட்ரையர் போடுவேன். மற்ற நேரம் ஃபுல்லாகவே ஃபேன் காற்றுல தான் காய வைப்பேன். அப்படியே மைல்டாக மெதுவாக காஞ்சிட்டு போட்டோம். ஃபேன் காற்றுலேயே முடியெல்லாம் காய வைங்க. நான் எப்படி காயட்டும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆனால் சில்கியாக நல்லா இருக்குது பாருங்கள். ஹேரு காஞ்சிட்டு தலை வாரினதுக்கப்புறம் தெரியும். ரொம்ப அப்படியே ஸ்மூத்தாக ஃபீல் பண்ணுறேன். கண்டிஷ்னர் சீரம் எதுவுமே போடலைங்க. அந்த பேக் போட்டு வாஷ் பண்ணது தான். நல்லா ஆயிலும் போட்ட மாதிரி ஆச்சு, பேக்கும் போட்ட மாதிரி ஆச்சு. ஹேருமே ரொம்ப நல்லா இருக்குது. முடி வந்து சூப்பராக காஞ்சிருச்சு. நல்லா ஸ்மூத்தாக சில்கியாக நல்லா இருக்குது ஹேரு. அவ்வளோதான்ப்பா. நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஹேர் பேக்கை எண்ணெய் வைக்க டைம் இல்லை, ஆயில் வைக்க டைம் இல்லைன்னா 2 சேர்த்து இந்த மாதிரி பண்ணுங்கள். ரிசல்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுக்கு டைம் இல்லைன்னா இதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டு இது.